ரைட். நேற்று என்ன பார்த்தோம், ஒன்றிய அரசாங்கத்தில் யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அதே மாதிரி செட்டப் எங்கே பார்க்க போகிறோம், மாநில அரசாங்கம். அங்கே குடியரசுத் தலைவர் இருக்கிற இடத்துல இங்கே யார் இருப்பா, ஆளுநர். வராதவங்க அந்த யூடியூப் சேனலில் போய் ஆர்டராக பார்க்கணும். கிளாஸ் பார்த்தீங்கன்னா தான் புரியும், எல்லாம் புரியாது. ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும், நீங்கள் சாகிற வரைக்கும் மறக்காது. சரியா? நீங்களும் இன்றைக்கி தானே வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் போய் பாருங்கள், பார்த்துருங்க, ஆர்டராக பார்த்துருங்க. எல்லாத்தையும் கதையாக புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. எக்ஸாமுக்கு படிக்காதீங்க தயவு செஞ்சு. ஆளுநர் மாநிலத்தில் எல்லா வேலையும் யார் பாப்பா, அதுக்காக அவர் என்ன பண்ணுவார், ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். அப்படி அப்பாயின்ட் பண்ண ஆட்கள் தான் அவங்கெல்லாம். யார் பேரில் அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும், ஆளுநர் பேரில். சரியா? ரைட். ஆளுநர், குடியரசுத் தலைவருக்கு என்ன தகுதியோ அதுதான் ஆளுநருக்கான தகுதி. இங்கே கீழே இருக்கு இல்லையா சட்டமன்றத்தில், அதில் உறுப்பினர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கணும் ஆளுநருக்கு. மாநில சட்டமன்றத்தில் உண்டான தகுதி எல்லாமே. சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதி 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், அதெல்லாம் சேர்த்திக்கிறது. அதேமாதிரி ஒரு மாநிலத்தோட ஆளுநரை அந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்கள போட மாட்டாங்க. சரியா? அது கன்வென்ஷன், சட்டத்தில் சொல்லப்படல, அது வந்து பின்பற்றுறது ரொம்ப நாளாக. இவருக்கு எலெக்ஷன்லாம் கிடையாது ஆளுநருக்கு. குடியரசுத் தலைவர் கூட எலெக்ஷன் இருக்குது, மறைமுக தேர்தல். அதெல்லாம் நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நேரடி தேர்தல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஓட்டு போட்டாங்கன்னா மறைமுக தேர்தல். சரியா? ரைட். குடியரசுத் தலைவருக்கு, துணை குடியரசுத் தலைவருக்கு, அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் மேலவை உறுப்பினர் சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தல் நடக்கும். சரி, ஆளுநருக்கு தேர்தல் ஆனால் கிடையாது. குடியரசுத் தலைவர் பார்த்து யாரை வேணாலும் நியமிக்கலாம், தகுதி இருந்துச்சுன்னா நியமிக்கலாம். இப்போ மக்கள் பிரதிநிதியாவன் குடியரசுத் தலைவராவது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறான். அவன் யார், சும்மா நியமன உறுப்பினர், மக்களுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை. நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு குடிச்சிச்சா, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா, மக்களோட பல்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டாங்களா? அப்போது போன வாரம் நடந்தது அதுதான். ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்து நியமிப்பார். எவ்வளோ நாள் சார் ஆச்சுன்னா 5 வருஷம் பொதுவாக. ஆனால் 5 வருஷம் தான் ஆளுநராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் இப்போ நினச்சா கூட என்ன பண்ணலாம், பதவியிலேருந்து தூக்கிடலாம். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு தூக்கிடலாம். பொதுவாக 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார், பதவிக்காலம். அடுத்தது பதவி பிரமாணம். அந்தந்த மாநிலத்தினுடைய குடியரசுத் தலைவர் தான் செஞ்சு வைப்பார். ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதோட தலைமை நீதிபதி செஞ்சு வைப்பார். குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்படும் நபர். அந்த நபர் யார், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட் இருக்குல்ல, ஹைகோர்ட்னு சீஃப் ஜஸ்டிஸ். கடமை அது பேசியாச்சு, முன்னாடி சொல்லிட்டீங்க. பதவி எப்படி காலியாகும், ராஜினாமா பண்ணால் குடியரசுத் தலைவர் எப்போ வேணாலும் அவரை பதவியிலேருந்து தூக்கிடுவார். குடியரசுத் தலைவர்னால் யார் தீர்மானிப்பா, அமைச்சரவை, ஒன்றிய அமைச்சரவை தான் தீர்மானிக்கும். இறந்து போயிட்டால் பதவி காலியாயிரும். இவருக்கு தீர்மானம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, குடியரசுத் தலைவர் நினச்சா பதவியிலேருந்து தூக்கிடலாம். அப்புறம் இங்கே என்ன கிடையாது, துணை ஆளுநர் கிடையாது மாநிலத்தில். ஏன், எலெக்ஷன் கிடையாது. அன்றைக்கே சொல்லியிருப்பேன் காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரவை, இவங்களோட வேலை என்ன, எல்லா வேலையும் ஆளுநர் தான் செய்வார், அவர் பேரில் தான் நடக்கும். அதுக்கு அறிவுரை ஆலோசனை வழங்குறதுக்கு தான் யார், முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரவை. புரிஞ்சுதா? சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேறி வருது, ஆளுநர் கையெழுத்து போடணும். அப்போ யாரை பார்க்கணும், சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும். சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தலையாட்டினார்னா, கண் அமைச்சார்னா என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும். அப்படின்ட்டார்னா என்ன பண்ணிடணும், சீஃப் மினிஸ்டருக்கு இப்படி கையாட்டிட்டார்னா பேனா கொண்டு போய் அங்கே வச்சிடணும். அந்த அளவுக்கு டம்மி பீஸ் யார், ஆளுநர்.
சரியா? இதுதான் உண்மையான அங்கே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் அது இவனுக்கு மக்கள் அறியாமையில் இருக்கிறனால இவனுங்க எல்லாரும் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதை தான் கொடுத்துருக்கு. சரியா? இதெல்லாம் கரண்டில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்துக்கணும். பேப்பரில் வரும், நியூஸில் வரும், அதை பார்த்து எழுதிக்க. அதே மாதிரி இந்திய குடிமகனாக இருக்கணும். சரியா? பதவி ஏற்றவுடனே மாநில சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஹவுஸில் மெம்பராக இருக்கணும். அவருக்கு மாதிரியே தான். அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகணும், மினிஸ்டர் ஆகணுன்னாக்கா என்ன தேவையில்லை, அவர் எம்எல்ஏவாவோ எம்எல்சியாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே ஆனால் கூட போதும். சரியா? ரைட். நியமிக்கிறது யார்? ஆளுநர். பதவி காலம் சீஃப் மினிஸ்டருக்கு பதவி காலம் இருக்கா? மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு கிடையாது. ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார். ஆளுநர் எது வரைக்கும் விரும்புவார்? எங்கே பெரும்பான்மை? மாநில சட்டமன்றத்தில் கீழவை இருக்கு இல்லையா, மாநிலத்தில் அதில் பெரும்பான்மையான உறுப்பினர் ஆதரவு இருக்கிற வரைக்கும் அவர் என்னவா வச்சுருப்பார்? சீஃப் மினிஸ்டராக வச்சுருப்பார். நேற்று வராதவங்க போய் அந்த வீடியோலாம் பாரு, அப்போ தான் புரியும். நேற்று வரலன்னா அது புரியவே புரியாது. நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் அதேமாதிரி சொல்லியிருப்போம். பார்லிமெண்ட்டில் கீழவையில் பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு இத்தனை 5 வருஷம் தான், அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ரைட். அதேமாதிரி எத்தனை தடவை சார் சிஎம்மாக வரலாம் அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் வரலாம். பதவி பிரமாணம் இவருக்கு செஞ்சு வைக்கிறவர் ஆளுநர். யாருக்கு? சீஃப் மினிஸ்டருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ஆளுநர். கடமைகள் அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்கணும். சரியா? யார் யாரெல்லாம் அமைச்சர்னு சொல்லிவிட்டு அறிவுரை கொடுப்பார். யாருக்கு? ஆளுநருக்கு. அவர் தான் ஆளுநர், அவங்களாம் அமைச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆளுநராக நியமனம் செஞ்சதுக்கப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படின்னு யார் சொல்லுவா? சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணிக்குவார். சரியா? அதே நேரத்தில் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், ஒருத்தர் பதவியிலேருந்து இந்த இவர் மந்திரி வேணாங்க ஒரு பதவியிலேருந்து நீக்கிருங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு யார்கிட்ட சொல்லலாம்? ஆளுநர்கிட்ட சீஃப் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி ஒரு கூமுட்டை ஒருத்தன் யாரோ 3 சீஃப் மினிஸ்டர் நீக்க சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்க போயிடறாராம்மா ஒருத்தர், ஒரு எம்எல்ஏ. தெரியுமா? ஒரு மினிஸ்டர் தான் நினைக்கிறேன், பதவியிலேருந்து நீக்குங்கன்ட்டு. ஆளுநருக்கு பவர் இருக்கா? நீக்குவார். யார் சொன்னால் தான் நீக்க முடியும்? சீஃப் மினிஸ்டர் சொன்னால் தான். நம்மளாம் மக்கள்லாம் முட்டாளுன்னு நல்லா அவனுங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சு படிக்கிறது இல்லையே, இல்லாத கதையெல்லாம் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதில் வேறு அவன் எம்எல்ஏ மாமா, ஒரு கட்சிக்கு தலைவர். யார் யார்? சரி பேசிக்கலாம். இதெல்லாம் பதவி எப்படி சார் காலியாகும்? அங்கே மாதிரியே தான் கீழவையில் தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. யார் மேலே? சீஃப் மினிஸ்டர் மேலே. சீஃப் மினிஸ்டர் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம். இப்போ கூட ஏதோ மினிஸ்டர் மேலே கொண்டு வந்திருக்காங்க. அது ஏதோ புதுசாக இருக்குது, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? அந்த இன்றைக்கி கரண்ட் அஃபேர். இவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதை வெற்றி பெற்றுச்சுனாக்கா இவருக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களோட ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தீர்மானத்தை யார் கொண்டு வரா? எதிர்க்கட்சி. அவங்க கொண்டு வர தீர்மானத்துக்கு பெரும்பான்மையான உறுப்பினர் ஆதரவு தெளிச்சிட்டான். அப்போ யாருக்கு பெரும்பான்மை இல்லைன்னு அர்த்தம்? சீஃப் மினிஸ்டருக்கு இல்லைன்னு அர்த்தம். அதான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி அடைந்தால். ஒவ்வொன்றும் கேள்வி. நம்பிக்கை இல்லா தீர்மானம் எந்த அவையில் கொண்டு வர முடியும்? கீழவையா மேலவையா? கீழவையில். நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை யார் தான் கொண்டு வர முடியும்? எதிர்கட்சி தலைவர். யார் எதிர்கட்சி தலைவர்? ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாக ஆட்சி அமைக்கிறாங்கல்ல, பெரும்பான்மையான உறுப்பினர் அவனுக்கு தான் இருப்பான், அவன் தான் ஆட்சி அமைக்கிறான். அதுக்கு அடுத்த எந்த கட்சி இருக்கோ, எந்த கட்சியோட உறுப்பினர் அதிகமானவங்க இருக்காங்களோ அந்த அவையில் அவனோட தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர். அவர் தான் கொண்டு வர முடியும்.
எங்கே மட்டும்தான் கொண்டு வர முடியும், மேலவையில் கொண்டு வர முடியாது, கீழவையில். நம்பிக்கையில்லா தீர்மானம், இங்கிலீஷில் நோ கான்ஃபிடென்ட் மோஷன், நேற்றே சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மாதிரி மாநில சட்டம் இயற்றும் துறையில் கீழவையில் அங்கே மட்டும் தான் கொண்டு வர முடியும். யார் கொண்டு வர முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வருவாங்க. தீர்மானம் நிறைவேற்றினாக்கா இவருக்கு பெரும்பான்மை இல்லைன்னு அர்த்தம், ஆட்சியை விட்டு அழைச்சி விட்ருவாங்க, பதவியை பறிச்சுடுவாங்க. அடுத்தது ராஜினாமா ஆளுநருக்கு கொடுக்கலாம். கீழவையினுடைய பதவி காலம், கீழவைக்கு பதவி காலம் 5 ஆண்டு. ஒன்றியத்துலேயும் சரி மாநிலத்துலேயும் சரி கீழவையோட பதவி ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கழித்து இன்னொரு எலெக்ஷன் நடத்தணும், அடுத்த 5 வருஷம் கழித்து இன்னொரு எலெக்ஷன் நடக்கும். சரியா? ரைட். அப்போது கீழவை 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா எம்எல்ஏ பதவியும் காலி ஆகிடும், திரும்ப எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வருவாங்க. இவங்க பதவி போச்சுனாக்கா சீஃப் மினிஸ்டரோட பதவியும் போயிடும், டெம்பரவரியாக இருப்பார். அடுத்து புதுசாக வராங்கள எம்எல்ஏஸ், அதில் பெரும்பான்மையான உறுப்பினர் யாரை கையை காட்டுறாங்களோ அவன் தான் யார்? சீஃப் மினிஸ்டர். புரிஞ்சுதா? சீஃப் மினிஸ்டருக்கு எலெக்ஷன் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு எலெக்ஷன் இருக்கா? கிடையாது. இருக்கா? எங்கே இருக்குது? இல்லை. எம்எல்ஏக்கு தான் எலெக்ஷன் நடக்கும், அங்கே லோக்சபா எம்பிக்கு தான் எலெக்ஷன் நடக்கும். அதில் பெரும்பான்மையான உறுப்பினர் யாரை கையை காட்டுறானோ அவன் தான் சீஃப் மினிஸ்டர். அப்போ சீஃப் மினிஸ்டருக்கு என்ன கிடையாது? எலெக்ஷன் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் பதவி காலம் எவ்வளவு? 5 வருஷமா? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாமல் சித்தப்பண்ணு. சீஃப் மினிஸ்டருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ பதவி காலம் எதுவும் இல்லை. குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் தான் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் எது வரைக்கும் விரும்புவார்? கீழவை உறுப்பினர் பெரும்பான்மையான உறுப்பினர் ஆதரவு அவருக்கு இருக்கிற வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருப்பார். சரியா? இறந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிடும். அடுத்து மாநில அமைச்சர்கள், ஏதோ அதே கதை தான். பதவி ஏற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு ஹவுஸில் மேலவே இல்லை கீழவையில் உறுப்பினர் ஆனால் போதும். சரியா? ரைட். இவரை தேர்ந்தெடுக்கும் முறை என்னது? ஆளுநர் தான் நியமிப்பார் மந்திரி யாருன்னு. யாரோட அறிவுரை ஏற்று நியமிக்கணும்? முதலமைச்சர் யாரை கை காட்டணும் அவங்களாம் சீஃப் மினிஸ்டர். சரி, மினிஸ்டர். ஓகேவா? அடுத்தது எது வரைக்கும் பதவியில் இருப்பாங்க? ஆளுநர் விரும்புகிற வரைக்கும். ஆளுநர் எது வரைக்கும் விரும்புவார்? சீஃப் மினிஸ்டர் எது வரைக்கும் விரும்புகிறாரோ அது வரைக்கும். சீஃப் மினிஸ்டர் பதவி போனால் என்ன ஆயிரும்? ஆளுநர் பதவி போயிடுமா? எல்லா மந்திரியோட பதவியும் போயிடும். ரைட். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ஆளுநர் தான் செஞ்சு வைப்பார். அமைச்சரவையினுடைய வேலை என்னது? ஆளுநருக்கு அறிவுரை, அவர் பேரில் தான் எல்லாமே நடக்கும், அவர் கையெழுத்தில் தான் நடக்கும். சீல் வந்துட்டு ஆளுநர். பட் என்ன வேலை செய்யணும், யாரை நியமனம் செய்யணும், எல்லாமே யாரை தான் முடிவு பண்ணுவா? அமைச்சரவை. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சரியா? அதை மீறி நடக்கக்கூடாது. இங்கே ஏமாற்றிட்டுறானுங்க. ராஜினாமா செய்யலாம், ஆளுநருக்கு தான் ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்க. சரியா? முதல் மந்திரி அறிவுரை பேரில் என்ன பண்ணலாம்? பதவியிலேருந்து நீக்கலாம். முன்னாடியே சொல்லியாச்சு. முதல் மந்திரிக்கு சீஃப் மினிஸ்டருக்கு பதவி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? மந்திரி எல்லாத்துக்கும் பதவி. இறந்துட்டா எல்லாத்துக்குமே பதவி போயிடும், வேறு பதவி கிடச்சிடும். என்ன பதவி? ஆமாம், எங்கள் மேலோகமா? சிவலோக பதவியா? ஆமாம், சிவலோக பதவி அடைந்து விட்டார். அதுதான் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடிட்டு இருக்கிறோம். அடுத்தது உயர் நீதிமன்ற நீதிபதிகள். மொத்தம் இப்போ எத்தனை உயர் நீதிமன்றம் இருக்குது ஜனா? 20 சத்தமா 25. வெரி குட். 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. உயர் நீதிமன்றங்கள் ஒரு மாநிலத்துக்கு ஒன்று இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசம் அல்லது 2 மாநிலத்துக்கு கூட ஒன்று இருக்கலாம். சரியா? அது மாதிரி மொத்தம் 25. மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 20. எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது? 8. இது எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது? 25 இருக்குது. சரியா? இப்போ தமிழ்நாட்டோட உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம், தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரி 2க்கும் ஒரே உயர் நீதிமன்றம், அந்த மாதிரி இருக்குது. சரி, உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளோட எண்ணிக்கை அந்த பாப்புலேஷன், அந்த மாநிலத்தோட பாப்புலேஷனை பொறுத்து இருக்கும். இந்தியாவில் அதிக பாப்புலேஷன் உள்ள மாநிலம் அது உத்தரப்பிரதேசம். சரியா? அங்கே உள்ள உயர் நீதிமன்றத்தில் தான் அதிகமான நீதிபதிகள் இருக்காங்க.
நம்மளோட 3 மடங்கு அதிகம்னு நினைக்கிறாங்க மக்கள். இதில் உத்தரப்பிரதேசில். சரி, ஒரு தலைமை நீதிபதி கட்டாயம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு மாநிலம் நம்பர்ஸ் வேரி ஆகும். சரி, உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகணுன்னாங்க என்ன சார் தகுதி? இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்திய நீதித்துறையில் 10 வருஷம் பணியாற்றி இருக்கணும். அதாவது நீதிபதிகளாக, ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டில் இருக்காங்களே, டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு லெவலில் இருக்காங்களே, அங்கே அந்த மாதிரி நீதித்துறையில் 10 ஆண்டு பணியாற்றியிருக்கணும். அல்லது உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டு வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கணும். இதான் தகுதி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிறதுக்கு. இதை எப்படி சார் நியமிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அங்கே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்கிறது யார்? குடியரசுத் தலைவர். அப்போ மாநிலத்தில் யார் நியமிக்கணும்? அதுதான் கிடையாது, வித்தியாசம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேவா? யாரோட அறிவுரை பேரில் சார்? இதேமாரி உச்ச நீதிமன்றத்தில் கொலிஜியம் பார்த்தோம்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழு இருக்கும், கொலிஜியம் இங்கிலீஷில். அது மாதிரி தலைமை நீதிபதி, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதான் இந்தியாவில் யார் யாரெல்லாம் தகுதியானவங்க உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கிறது தகுதியானவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி எந்த மாநிலத்துக்கு நியமிக்கிறாங்களோ அந்த மாநிலத்தினுடைய நீதிபதிகிட்டையும் ஒரு கன்சல்டன்சி வாங்கிக்குவார். யார்? உச்ச நீதிமன்ற கொலிஜியம் வாங்கிட்டு அந்த லிஸ்ட் அங்கே அனுப்புவாங்க. அதிலிருந்து நியமிக்கிறது யார்? உயர் நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்படும் நபர். ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவார். தலைமை நீதிபதிக்கு கட்டாயம் ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். மற்ற நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி செஞ்சு வச்சிருவார். சரியா? ரைட். இதெல்லாம் பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும். ஒரு உச்ச நீதிமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் ஆளுநர்னார் கவர்மெண்ட்டு அமைச்சரை தொடர்புடைய உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார். இவங்கள்ட்ட இங்கே கன்சல்டன்சி வாங்கிக்குவாங்க குடியரசுத் தலைவர். யார்கிட்ட? ஆளுநர். ஆளுநர்னா யார்? மத்திய ஒன்றிய மாநில அமைச்சரவை. ஆளுநர்னு சொன்னாவே அங்கே யார் இருக்கா உள்ள? அமைச்சரவை தான். அவர் எந்த முடிவு எடுக்க மாட்டார். அப்புறம் அந்த சென்னை உயர் நீதிமன்றம்னா அது இங்கே உள்ள தலைமை நீதிபதி, அவங்கள்ட்டையும் ஒரு ஐடியா கேட்பாங்க, ஒரு ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பதவி காலம் எதுவும் குறிப்பிடப்படல. பட் அதிகபட்சமாக 62 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதில் உயர் நீதிமன்ற நீதிபதியில் முன்னாடி சொல்லியிருப்பேன், அங்கே எங்கெல்லாம் 65 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானோ இங்கே என்னவா இருக்கும்? 62. அதேமாதிரி மக்கள் பிரதிநிதிகளுக்கு குறைஞ்சபட்ச வயசு இருக்கும், அதிகபட்ச வயசு இருக்காது. சினிமாவில் எடுப்பானுங்க, சாகிற வரைக்கும் மந்திரியாக இருக்கிறான், எம்எல்ஏவாக இருக்கிறான், மக்கள் பிரதிநிதி, நோ ஏஜ் லிமிட்டு. அது இல்லாமல் வயசு ஆக என்ன ஆகும்? அவனுக்கு மெச்சூரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதிகமாகும். அதனால தான் அவனுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது. அதே பணியாளர் இருக்கான்ல, அவனுக்கு ஏஜ் லிமிட் வைக்கணும். ஏன்னா அவன் வேலை செய்யணும், எல்லா வேலையும் தான் செய்யணும். உடல் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். அதனால தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதுக்கு மேலே அவன் பணியாளராக இருக்க முடியாது. இவங்கெல்லாம் பணியாளர். சரியா? ரைட். குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்பட்டவர் என்னது? பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது. யாருக்கு? உயர் நீதிமன்ற நீதிபதிகள். மாநில அளவில் நீதித்துறையில் உயர் அதிகாரம் கொண்டது என்னது? உயர் நீதிமன்றம். அதே மாதிரி மாவட்ட நீதிமன்றம், தாலுக்கா லெவலில் இருக்க நீதிமன்றம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான பணியாளர்லாம் இவங்க தான் நியமனம் செய்வாங்க. யார்? யார்? உயர் நீதிமன்றம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துலேருந்து போட்டிருக்காங்க, நிறையா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து பணியாளர் தேவை, தட்டச்சர், ஷார்ட் ஹேண்ட், எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஈஸி அது. அந்த எக்ஸாம்லாம் நம்ம கிளாஸ் படிக்கலாம் சாதாரணமாக அடிச்சுட்டு வந்துடுவீங்க. அதை அப்ளை பண்ணுங்கள் எல்லோரும். பாரதி ராஜா அப்ளை பண்ணுறீங்களா? கோர்ட்டில் அப்ளை பண்ணீங்களா இல்லையா? பண்ணுங்கள். ஓகேவா? தான் பார்த்துக்கோங்க. அதேமாரி மாநில அளவில் ஹைகோர்ட்டு தான் ஹெட்டு. 62 வயசு பூர்த்தி அடைஞ்சாக்க பதவி காலி ஆயிரும்.
ராஜினாமா செய்யலாம். அதேமாதிரி குற்றம் மாநில அளவில் இருக்கக்கூடிய பணியாளர்களை ஒருத்தரை மட்டும்தான் குற்றம் சுமத்தலின் மூலம் பதவியிலேருந்து நீக்கலாம். யார்? உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இவங்களுடைய பதவி யார் தான் நீக்க முடியும்? பார்லிமெண்ட் தான், சட்டமன்றம் கிடையாது, பார்லிமெண்ட். சரியா? ரைட். அடுத்தது இன்னும் 4 பேர் யார் யார் இம்பீச்மெண்ட் மூலிமா பதவியிலேருந்து நீக்கலாம்? குடியரசுத் தலைவர், சிஏஜி, துணை குடியரசுத் தலைவரா? அவர்களாம் அந்த ப்ராசஸ்லாம் கிடையாது. அவருக்கு ராஜ்யசபாவில் ஒரு தீர்மானம் போட்டால் போதும். குடியரசுத் தலைவர், சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி எல்லாமே, அப்புறம் சிஏஜி, அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையாளர், அப்புறம் மாநில அளவில் இவர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், எல்லா நீதிபதிகளும். இவங்களை நீக்கினால எங்கே தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்? பார்லிமெண்ட்டில், மாநிலத்தில் கிடையாது. சரியா? அடுத்தது அட்வொகேட் ஜெனரல். ஒன்றிய அரசாங்கத்தோட வக்கீல் பார்த்தோமா, அது மாதிரி மாநில அரசாங்கத்தோட வக்கீல். சேம் அங்கே உள்ள ப்ரொசீஜர் தான். இவரோட வேலை என்னது? மாநில அரசாங்க சார்பில் வாதாடுறது. சரியா? இவரை நியமனம் செய்கிறது யார்? தகுதினா என்னது? உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிறதுக்கு தகுதி இருக்கணும். ஓகேவா? இவரை நியமனம் செய்வது ஆளுநர். பதவி காலம் எவ்வளவு? ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் இருப்பார். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது ஆளுநர் தான். நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அப்பப்போ. இவரோட வேலை மாநில அரசு சார்பில் வழக்காடுதல், மாநில அரசிற்கு சட்டம் சார்ந்த அறிவுரையெல்லாம் வழங்குவார். அமைச்சருக்கு யாருக்காவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லீகலாக கூப்பிட்டு கேட்பாங்க, சொல்லணும். அதுக்கு தான் அவருக்கு சம்பளம் தராங்க. கோடிக்கணக்கில் வரும் அவருக்குலாம் சம்பளம். லட்சக்கணக்கில் ஒரு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா. கேஸ் வாதாடினா கோடிக்கணக்கில் வரும். அடுத்தது அதேமாதிரி அமைச்சர்கள் பதில் சொல்லணும்ல. இப்போ பாருங்கள், கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சிகள், அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. அது டெக்னிக்கலாக லீகல் சம்மந்தமானது அப்படின்னு வச்சுக்கோங்க. அமைச்சர் சார்பில் இவர் போய் பதில் சொல்லுவார். எங்கள் சட்டமன்றத்தில். அதே கதை. பதவி எப்படி சார் காலியாகும்? ஆளுநர் பதவி நீக்கம் செய்தார். அடுத்து ஆளுநருக்கு ராஜினாமா, அவரே ராஜினாமா பண்ணலாம் இறந்துட்டா. அவ்வளோதான். அது மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் தேவையா? எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி, பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டுக்கெலாம் யார் எலெக்ஷன் வைப்பாங்க? ஒன்றிய தேர்தல் ஆணையம். இப்போ மாநிலத்தில் தேவையா? லோக்கல் பாடிஸ்க்கு எலெக்ஷன் வைக்கணும். வரல கதிரவனை தான். போய் அந்த வீடியோலாம் பாருங்கள். உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்ல, வார்டு மெம்பரு, மேயரு, ஊராட்சி தலைவர், கவுன்சிலர், இவங்களுக்கெல்லாம் உள்ளாட்சி அமைப்பு. இதை பற்றி இன்றைக்கி நியூஸு. அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க, ரிசர்வேஷன். யாருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்கு. பயங்கரமான புரட்சி இதெல்லாம். உலகத்துலேயே எங்கேயும் இருக்கா இல்லையான்னு தெரில. மாற்றுத்திறனாளிகளுக்கு. சரியா? அது வந்துருக்கு. அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு தான் இந்த தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம். அப்போ ஒரு தலைவர் இருப்பார், உறுப்பினர் இருப்பாங்க. நியமனம் செய்கிறது யார்? ஆளுநர். அவ்வளோதான். இந்திய குடிமகனாக இருக்கணும். அவங்க யாராக இருக்கணும், அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத அந்தந்த மாநிலம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆளுநர் தான் நியமனம் செய்வார். பதவி காலம் 6 வருஷம், 62 வயசு. எது முன்னாடி வருதோ வீட்டுக்கு போயிடணும். தலைவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். மற்றவங்களுக்கு தலைவர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்படும் நபர் தலைவரே செஞ்சு வச்சுருவார் பதவி பிரமாணம். வராதவங்க அந்த பழைய கிளாஸ்லாம் பார்க்கணும், அப்போ தான் புரியும், எல்லாம் புரியாது. உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் நடத்துறது அவங்களோட வேலை. ராஜினாமா செய்யலாம். ஆளுநர் எப்போ வேணாலும் பதவியிலேருந்து தூக்கலாம். ஆளுநர் விரும்பினா எப்போ வேணாலும் தலைவரையும் உறுப்பினர் மெம்பரையும் தூக்கிடலாம். பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 6 வருஷம், 62 வயசு எது முன்னாடி வருதோ பதவி காலியாயிரு. அரச கணக்கு தணிக்கையாளர் மாநிலத்தில் இருப்பாங்களா? ஏன்? மாநில அரசாங்கத்தோடது, மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள், அவங்களுடைய கணக்கு வழக்கையும் யார் தான் சரி செய்வா? அந்த சிஏஜியே பார்த்துக்குவார். அதனால் மாநிலத்தில் கிடையாது. ஓகேவா சார்? உள்ளாட்சி அமைப்புகளோட கணக்கு வழக்கெல்லாம் யார் சார் சரி பாப்பா அப்படின்னா பொதுமக்களே பார்த்துக்குவாங்க. மகாசபை கூட்டம் நடக்கும் தெரியுமா? கிராமத்தில் மக்கள்லாம் சேர்ந்து உட்காருவாங்க.
நகரத்துலேயும் இருக்குது. கிராம சபா கூட்டம். அப்போ அந்த ஊரில் என்னென்ன பஞ்சாயத்து போர்டில் செலவு பண்ணியிருக்காங்களோ அந்த கணக்கு வழக்கெல்லாம் அந்த மக்கள்லாம் சரி பார்க்கணும். போய் உங்கள்கிட்டே கொடுத்துட்டாங்க பவரை. சரியா? எந்தெந்த தெருவில் எழுதியிருப்பான், 4வது தெருவில் ஸ்ட்ரீட் லைட்டு போட்டது 1000 ரூபா அப்படின்னு. வாங்கி பார்ப்போம். எங்கடா எங்கள் தெருவில் லைட்டு போட்டு 10 வருஷம் ஆச்சு எழுதியிருக்கிற அப்படின்னு என்ன பண்ணலாம்? அங்கேயே நீ கழுத்தில் துண்டை போட்டு கேட்கலாம் தலைவரை, டேய் ஏமாத்தாதா அப்படின்னு. அது கேட்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பான்? ஸ்வீட்டு மிக்சர் கொடுத்து அனுப்பிடுவான். பெரிய கொள்ளை அடிச்சர்னா பிரியாணி கொடுப்பான். சரியா? அதுக்கு தான் வச்சுருக்கு. நம்ம ஏதோ கொடுக்குறான்டான்னு போய் உக்காந்துட்டு எழுந்திரிச்சு வருவாங்க. எல்லாம் படித்தா தானே கேள்வி கேட்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறது ஸ்கூலில் வச்சுருக்காங்க. நம்ம ஏதோ மனப்பாடம் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படி போயிட்டு. அப்படி இருக்காதீங்க, மாறுங்க. சரி, அடுத்து மாநில பணியாளர் தேர்வாணையம் இருக்கா? தலைவர் மெம்பர் இருப்பாங்க. யார் இருக்காங்கன்னு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டுக்கு, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதான் டிஎன்பிஎஸ்சி. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தேவையான பணியாளர்லாம் இவங்க தான் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? இந்திய குடிமகனாக இருக்கணும். யாரை வேணாலும் நியமனம் செய்வாங்க. ஆளுநர் தான் நியமனம் செய்வார். பதவி காலம் 6 வயசு அல்லது 62, 6 வருஷம் அல்லது 62 வயசு. எது முன்னாடி வருதோ பதவி காலியாயிரும். பதவி பிரமாணம் ஆளுநர், தலைவருக்கு ஆளுநர் செஞ்சு வைப்பார், மற்றவங்களுக்கு ஆளுநர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்படும். டிஎன்பிஎஸ்சி போர்டு வெப்சைட் இருக்குது பாருங்கள், போய் பாருங்கள் யாரெல்லாம் தலைவராக இருக்காங்க, மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். தலைவரா என்ன அவர் குவாலிஃபிகேஷன் என்ன? ஐஏஎஸ் ஆஃபீஸரா? ஐஏஎஸ்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம். போர்டு மெம்பர்லாம் யார் யார் இருக்காங்க? அவர் என்ன பண்ணுது? என்ன குவாலிஃபிகேஷன்? எம்எஸ்சி பிஹெச்டி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் ஆரோக்கியா, அவர் என்ன படிச்சிருக்காரு? எல்லாமே கல்வித்துறை சம்மந்தமானவங்க. கட்சிக்காரன் எவனுமே இல்லை, அரசியல் எவனுமே இல்லை. சரி, ரைட், கவனிங்க. ராஜினாமா செய்யலாம். தலைவர், டிஎன்பிசியோட தலைவர் பதவியை மட்டும் ஆளுநர் தூக்க முடியாது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அவர் ஆளுநர் நினச்ச நேரத்திலலாம் பதவியிலன்னு தூக்க முடியாது. மற்ற மெம்பர்ஸை தூக்கலாம். ஆளுநரை பதவியிலன்னு தூக்கணுன்னாக்கா குடியரசுத் தலைவர் தான் பவர் உண்டு. குடியரசுத் தலைவர் கம்ப்ளைண்ட் 3 இந்த மாதிரி டிஎன்பிசி போர்டு தலைவர், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவர் தப்பு பண்ணியிருக்கான்னு குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தினுடைய எந்த மாநிலத்தில் இருக்கோ அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வச்சு ஒரு குழு போட்டு உண்மையிலே அவர் தப்பு பண்ணியிருக்காரான்னு விசாரிப்பார். விசாரித்து கன்ஃபார்ம் ஆனால் தான் குடியரசுத் தலைவரை தான் நீக்க முடியும். யாரை? மாநிலத்தில் இருக்கக்கூடிய நியமனம் செய்கிறது ஆளுநர். பட் அவரை டிஎன்பிசி போர்டோட சேர்மனை நீக்கிறது யாருக்கு பவர்? குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர்னால் யார்? அமைச்சரவை தான். அது டம்மி. குடியரசுத் தலைவர்னு சொன்னால் உள்ள என்னது? ஒன்றிய அமைச்சரவை. சரியா? மற்ற மெம்பர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கனாக்கா ஆளுநர்னு நீக்கலாம். தலைவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஆளுநர்கிட்ட. ஆளுநர் அதேமாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட குழுவை போடுவாங்க. அவங்க விசாரணை பண்ணி உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காங்கனாக்கா ஆளுநரே நீக்கிடலாம். பட் தலைவரை மட்டும் யார் தான் நீக்க முடியும்? குடியரசுத் தலைவர். இதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ். அவ்வளோதான். அடுத்து மாநில நிதிக்குழு. அதே மாதிரி தான் உள்ளாட்சி அமைப்புகள் தங்களோட நிதிகளை எப்படி திரட்டிக்கலாம் அப்படின்னு அறிவுரை மட்டும் கொடுப்பாங்க மாநில நிதிக்குழு. சரியா? ரைட். இது அப்பப்போ 5 ஆண்டுக்கு ஒரு தடவை நியமிப்பாங்க. ஆளுநர் தான் நியமிப்பார். அந்த துறை எக்ஸ்பர்ட் இருக்காங்களா, அங்கே பார்த்தோம்ல அதேமாரி எக்ஸ்பர்ட். பொருளாதார வல்லுநர், அப்புறம் ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பான், அப்புறம் ஆடிட்டிங் தணிக்கையாளராக ஒருத்தர் இருப்பான். இவங்கெல்லாம் போட்டு ஒரு குழு போடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு கொஷின் பேப்பர் கொடுத்தனா என்னாச்சு? அந்த கொடுத்த கொஸ்டினை படித்து ஆன்சர் தேடி தேடி எழுதுங்க. அப்புறம் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன்.
அது புரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் எழுத முடியும். அதேமாதிரி அந்த ஷீட்டில் எழுதாதீங்க, அந்த ஷீட்டு தனியாக வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதுங்க. அந்த ஷீட்டு ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே.